இந்த மாதத்திலும் புதிய தலைப்பிற்குள்ளாக நாம் தியானிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 77ஆம் அதிகாரம். சங்கீதம் 77ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். 77:12. உம்முடைய கிரியைகள் எல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை யோசிப்பேன் என்றேன். உம்முடைய செயல்களை யோசிப்பேன் என்றேன். I will consider all your works and meditate on all your mighty deeds. உம்முடைய கிரியைகளை எல்லாம் நான் தியானித்து பார்க்கிறேன், உம்முடைய செயல்களை எல்லாம் நான் யோசித்து பார்க்கிறேன். கர்த்தருடைய கிரியைகள் என்கின்ற தலைப்பிலே, the works of the God என்கிற தலைப்பிலே நாம் செய்திகளை கேட்க இருக்கிறோம். தேவன் ஆதி முதல் கிரியை செய்து கொண்டே வருகிறார். இந்த சங்கீதம் ஆசாபினுடைய ஒரு சங்கீதம். ஒரு முக்கியமான காலகட்டத்திலே அவனுடைய இருதயம் தேவனிடத்திலே வாஞ்சித்து போராடுகிறது. ஆண்டவரோடு கூட போராடி கொண்டிருக்கிறான், ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறான். ஆனால் பதில் சீக்கிரமாக வரவில்லை. அந்த காலகட்டத்திலே அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருந்த அங்கலாய்ப்பை தான் சங்கீதம் 77 சொல்லுகிறது. ஏனென்றால் வாசிக்கலாம் 2வது வசனத்தை. என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன். So he is in trouble. இந்த வார்த்தைகள் அழகாக சொல்லுகிறது. அவர் ஒரு ஆபத்திலே இருக்கிறார், அதனால தான் நான் கர்த்தரை தேடுகிறேன். ஸோ இட்ஸ் குட். ஆபத்து நாளில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் என்று சொன்ன ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கும் உண்மையாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆபத்தில் அவர் ஒருவர் தான் நமக்கு உதவி செய்ய போதுமானவராக இருக்கிறார். அவர் மாத்திரம்தான் உதவி செய்ய முடியும். மனித தயவுகள்லாம் கைவிடும் பொழுது தேவன் ஒருவரே நம்மை அணைத்துக் கொள்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆபத்து நாட்களிலே அவர் போராடி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து வாசிப்போம். இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது, இரவிலும் நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், என் ஆத்துமா ஆறுதல் அடையாமற் போயிற்று, ஆனால் இன்னும் பதில் இல்லை. This is what many people's problem today. I am keep praying my brother. தொடர்ந்து நான் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன், ஆனால் என்னுடைய ஜெபத்திற்கு பதில் இல்லையே என்கிற கேள்விதான் அநேகர் கேட்கலாம். சங்கீதக்காரனுக்கும் அதுதான். அடுத்த வசனம். நான் தேவனை நினைத்த போது அலறினேன், நான் தியானிக்கும் போது என் ஆவி தொய்ந்து போயிற்று, நான் தூங்காதபடி கண்ணிமைகளை பிடித்திருக்கிறீர். God hold, why no sleep? Why no sleep? Sometime no sleep. My wife asked me sometime, உனக்கு என்ன ராப்பேய் பிடிச்சிருக்கா? நைட்டு ஃபுல்லாக நீ தூங்க மாட்டிக்கிய ஏன்னு கேட்பா. அவளுக்கு தெரிய மாட்டிக்க அவர் தூக்கம் வராமல் என் கண்ணை பிடிச்சிருக்காருன்ட்டு. நல்ல கவனிங்க. நிறைய நேரங்களில் கர்த்தர் வெள்ளி திறக்க பண்ணுகிறார். என்னுடைய செய்திகள் எல்லாம் நான் ராக்காலங்களிலே தியானித்து ஆண்டவர் எனக்கு அருளின சத்திய வார்த்தைகள். நல்ல கவனிங்க. ஸோ காட் இஸ் ஹோல்டிங் சம் டைம் யுவர் ஸ்லீப். நீ தூங்க விடாதபடி. ஏன் தூக்கம் வரல? தட்ஸ் த டைம் ஃபார் யுவர் ப்ரேயர். That's the time to be with God. தேவனோடு இருக்கும்படியாக, தேவனை தியானிக்கும்படியாக, தேவனை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் உன் தூக்கத்தை பிடித்திருக்கிறார். நிறைய பேருக்கு தெரியல, நிறைய பேருக்கு இது என்ன செய்யல தெரியல. It's a time to be with God. தேவனோடு கூட இருக்கின்ற நேரம். அதனால தான் அது அப்படியே போய் அந்த சங்கீதத்தை அப்படியே வாசிச்சுக்கங்க. அவனுடைய போராட்டங்கள் எல்லாம் நமக்கு இருக்கிற போராட்டங்கள் தான், நமக்கு இருக்கின்ற போராட்டங்கள் தான். நல்ல கவனிங்க. பட் ஒரு முடிவுக்கு வராரு. என்னது? 9வது வசனத்துல இரக்கம் இல்லையா உம்மிடத்தில்? தேவன் இரக்கம் செய்த மறந்தாரோ, கோபத்திலே தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ. ஆண்டவர் இறங்க மாட்டாரா? Why God closed the eyes? ஏன் தேவன் இரக்கம் இன்னும் வரவில்லை? தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ. தேவன் இறங்கவில்லையே. தேவ கோபாக்கினை என்மேல். குற்ற மனசாட்சி நிறைய பேருக்கு இருக்குது. நல்லா கவனிங்க. நம்முடைய ஆண்டவர் இரக்கமுள்ள ஆண்டவர். மேபி யூ ஹாவ் மிஸ்டேக், நோ ப்ராப்ளம், பட் ஸ்டில் ஹி வில் ஃபர்கிவ் யூ. உன்னை மன்னிக்கிற ஆண்டவர். அவர் தகப்பன். as he testify, he is a father. தகப்பன் சிட்சிக்கிறது போல சிட்சிக்கிற ஆண்டவர். தகப்பன் பிள்ளையை சிட்சிப்பது அவன் திருந்த வேண்டும் என்பதற்காக, அவனுடைய காரியங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சிட்சிப்பாரை தவிர தண்டனைக்கு அல்ல. இட்ஸ் நாட் ஃபார் பனிஷ்மெண்ட். ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் how much worst you are, but ஆண்டவர் இரக்கமுள்ளவராகவே இருக்கிறார். That's our God. நம்முடைய தேவன். எப்பொழுது திரும்பி வருவாயோ என்று. கெட்ட குமாரன் தன்னுடைய ஆஸ்தியை எல்லாம் வேசிகளிடத்தில் அழித்து போட்டாலும் திரும்ப வந்த பொழுது வாரி அணைத்து கொண்டு அவனுக்காய் பண்டிகை கொண்டாடின தேவன் நம்முடைய தேவன். நல்லா கவனிங்க. ஸோ டோன்ட் worry.
அப்படிப்பட்ட குற்ற மனசாட்சிகள் உங்களை ஆளுகை செய்யும் பொழுது யூ ஜஸ்ட் கன்ஃபஸ் வாட் யூ ஃபீல் மிஸ்டேக். நீங்கள் என்ன குற்றமாக உணர்றீங்களோ அதை ஆண்டவர் இடத்துல அறிக்கை பண்ணிடுங்க. அவ்வளோதான். நான் ஆராதனை நடத்தும்போது சொன்னாங்க, ஒப்புரவாகி விடு, ரீகன்சைல் வித் காட். தேவனோடு கூட நீ ஒப்புரவாகும் பொழுது இந்த உலகமே எதிர்த்து நின்றாலும் தேவன் உன் பக்கத்தில் இறங்குவா. அல்லேலூயா. அதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான். கடைசியில் நான் பார்த்தேன் 10வது வசனம், அப்பொழுது நான் இது என் பலவீனம். போதும். Finally I come to the conclusion, these are my weakness, not God's weakness. தேவனுடைய பலவீனங்கள் அல்ல, இது கர்த்தருடைய செயல்கள். God works on his time. தேவன் தன்னுடைய நேரங்களிலே அதனதின் காலத்தில் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்து முடிக்கிறார். பிரச்சனை என்னன்னா, you pull God into your calendar, you pull the God into your agenda. உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய நிகழ்ச்சி நிரலுக்கும் நீங்க ஆண்டவரை என்ன செய்றீங்க, இழுக்கிறீங்க. I never put agenda without leading of God. தேவ நடத்துதல் இல்லாமல் அஜெண்டா போடுறதே கிடையாது. நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, அப்படி சொல்லுவாங்க, இப்படி சொல்லுவாங்க. அபாசியா பீப்புள் ஆஸ்க்டு மீ, என்கிட்ட அபாசியா சபையார் கேட்டாங்க, பிரதர் இந்த வருஷம் பிக்னிக் இல்லையா அப்படின்னாங்க. ஆண்டவர் நோக்கி பார்த்தாங்க, சொன்னார் நோ. ஐ டோல்டு நோ. எதுக்கு நோ சொல்ல சொன்னார்னு எனக்கு தெரியாது. ஆனால் பிக்னிக் பிளான் பண்ண நாட்கள் தான் ஏவுகணைகள் நம்மளை தாக்கியது. தேவன் அறிவார், எனக்கு தெரியாது. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. தேவன் அறிவார், தேவன் அறிவார். நல்ல கவனிங்க. ஸோ நம்முடைய பலவீனத்தின் நிமித்தம் அநேக நேரங்களிலே நாம் ஆண்டவரை குறைத்து பார்த்து கொண்டிருக்கிறோம், ஆண்டவருடைய செயல்களை குறைத்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இஸ்ரேலிய ஜனங்கள் அநேக நாட்களிலே தேவனுக்கு எதிராக முறுமுறுத்தார்கள். இந்த சங்கீதம் அப்படியாக வாசிக்கும் பொழுது அநேக காரியங்களை நாம் பார்க்கலாம். நல்ல கவனிங்க. வானத்திலிருந்து மன்னாவை வருஷித்தார் என்று, தூதர்கள் உண்ணும் உணவினால் போஷித்தார் என்று பாடுவார்கள். பட் ஐ see the word of God. நான் கர்த்தருடைய வசனத்தை நான் பார்க்கிறேன். ஆண்டவர் இந்த ஜனங்களுடைய முறுமுறுப்பை பார்த்த பொழுது கோபம் கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். சங்கீதம் 78ஆம் சங்கீதம், சங்கீதம் 78:21. அதை கேட்டு கோபம் கொண்டார், தேவனை விசுவாசியாமலும். அவிசுவாசம் இஸ்ரேலிய ஜனங்களுக்கு இருந்தது என்னது? அவிசுவாசம். ஆண்டவருக்கு கோபம் வந்துருச்சு. கோபம் வந்ததுனால விளைவு என்ன? வாசிப்பான். யாக்கோபுக்கு விரோதமாய் அக்கினி பற்றி எரிந்தது. தேவனுக்கு பற்றி எரியுது கோபம். வாசிப்பான். இஸ்ரவேலுக்கு விரோதமாய் கோபம் உண்டது. கோபம் உண்டது. அவர் உயரத்துள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்து மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாய் வர்ஷிக்க பண்ணி. தேவனுடைய உச்சக்கட்ட கோபத்தில் வந்தது தான் மன்னா. That's why I don't compare with the Old Testament. தேவனுடைய உச்சக்கட்ட கோபம், அவர்களுடைய அவிசுவாசம், அவருடைய நம்பிக்கை இல்லாமை, இவைகளில் ஃபெட்டப் ஆகி தான் God sent மன்னா. தேவன் மன்னாவை அனுப்பினார். தூதர்கள் ஒன்றும் உணவு தான், ஆனால் கோபாக்கடையில் தான் வந்துச்சு. தேவ கோபாக்கடையில் தான் வந்துச்சு. People think that that's a blessing. நல்ல கவனிங்க. கர்த்தர் நல்லவர். அதான் சொன்ன இரக்கமுள்ள ஆண்டவர். இவனுடைய அவிசுவாசத்தினால அவனை ஆசீர்வதித்து அவன் கானானுக்கு போய் விதைக்கிற முடிய மன்னாவை பொழிந்தார். மன்னாவை பொழிந்தார், மன்னாவை வரப்பண்ணினார். தூதர்களின் அப்பத்தினால் அவர்களை, தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான். நம்ம சொன்ன இப்போ இது சாப்பிட்டு வாய் புளிச்சு போச்சுங்கிறான். அப்படிதானே? ஆண்டவர் இப்போ நமக்கு என்ன தந்தாலும் அதில் நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைல்ல. நம்ம பக்கத்து வீட்டையே பார்க்குற ஆட்கள் தானே. அவன் நல்லா சாப்பிட்றானே, அவன் நல்லா இருக்கானே. என் பிள்ளைகள் ரோட்டில் போகும்போதெல்லாம் ஏதாவது போர்டு வச்சுட்டா, டேடி தட் ரெஸ்டாரண்ட் இஸ் லுக்கிங் குட் அப்படிங்குது. எப்போ உலகத்திலே மிகப்பெரிய பர்கர் மெக்டொனால்டு தான், அதை முடிச்சாச்சு அப்படின்னா நோ 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 கிங் பர்கர் இருக்குதுங்குது. சரி, கிங் பர்கரையும் முடிச்சாச்சு அப்படின்னா காடிஸ்ன்னு இன்னொன்று இருக்குதுங்குது. ஏன் இத்தனை இறக்கி தான் போகிறது? எல்லாத்துக்கும் ஒட்டு மொத்தம் 2 பண்ணுக்கு மத்தியில் ஒரு இறைச்சி முடிஞ்சு போச்சு. இதான் கதை, இதான் கதை. நல்ல கவனிங்க. ஸோ இப்படி தான் நம்ம ஒன்று பார்த்து ஒன்று போய்கிட்டு இருக்கோம், தவிர கத்தரை யாரும் பார்க்கறது கிடையாது. நல்ல கவனிங்க. அப்போ இது மண்ணா புளிச்சு போச்சு ஆண்டவரே. நாங்கள் எகிப்தில் இருக்கும்போது வெங்காயங்களையும் கருவாடுகளையும் காஞ்ச மீன்களையும் சாப்பிட்டோமேன்னு ஆண்டவர் பார்த்தாரு. அப்படியா? அடுத்த வசனம்.
ஆகாசத்திலே கீழ்காற்றை வரப்பண்ணி தம்முடைய வல்லமையினால் தென்றலையும் வீச செய்து மாம்சத்தை தூள்தலையாகவும் சிறகுள்ள பறவைகளை கடற்கரை மணலத்தனையாகவும் வர்ஷிக்க பண்ணி. ஆமா, சிக்கன் பீசஸ் ஆர் கமிங். அந்த காலத்துலலாம் பக்கோடா தான் வைப்பாங்க, வெங்காய பக்கோடா. இந்த ஊருக்கு போனால் இப்போ காடையும் பக்கோடாவை போட்டு விற்றுக்கிட்டு இருக்க காலம் இந்த காலம். ஓகே, காடைகளை வரப்பண்ணினார், சிறகுள்ள பறவைகளை வரப்பண்ணினார், பாளையம் எங்கும் நிரம்பிட்டு. அடுத்த வசனம். அவைகளை அவர்கள் பாளையத்தின் நடுவிலும் அவர்கள் கூடாரங்களை சுற்றிலும் இறங்கி வரப்பண்ணி பண்ணினார். நல்ல கவனிங்க. மன்னாவினால் போஷித்தார், காடையை கொண்டு வாய் வழியாக சாப்பிட்டு மூக்கு வழியாக வெளியில் வர்ற வரைக்கும் பாளையம் எங்கும் இறங்கிட்டு. எங்கள் ஊரில் ஒரு பேர் சொல்லுவாங்க, சோத்து புட்டிகளை கொண்டு. நல்ல கவனிங்க, இந்த சோத்து பண்டாரங்களை கொண்டு நடத்துறது கடுபாடாயிட்டு. எங்கே போனாலும் சாப்பாடுன்னு தான் சொல்கிறான், எங்கே போனாலும் சாப்பாடு தான் சொல்லுங்க. நல்ல கவனிங்க, இதுதான் எல்லாருக்கும் தெரியும். மன்னாவினால் போஷித்தார், காடையினால் போஷித்தார், கண்மலையில் இருந்த தண்ணீரினால் போஷித்தார். வேறு எதாலும் போஷித்தார் சொல்லுங்க பார்ப்போம். ஜனங்களை நடத்தி வரும் பொழுது யாத்ராகமத்தில், விடுதலை பயணத்தில், வேறு இதெல்லாம் வந்தது உணவு சொல்லுங்கள். யார் சின்சியராக பைபிள் வாசிக்கிறான்னு பார்ப்போம். ஒன் மோர் அடிஷன். பேரிச்சம்பழங்கள் அதெல்லாம் நாட்டப்பட்ட பிறகு திராட்சை தோட்டங்கள். அந்த தேசத்தின் கனி பார்வைக்கு அருமையானது. ஓகே, தண்ணி. நான் உன்னை காமிக்கட்டுமா? சூப்பர் ஆகாரத்தை காமிக்கிறேன் பாருங்க. திருப்பிக் கொள்வோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 74ஆம் அதிகாரம். கண்மலையின் தேன். நன்றி, தேங்க்யூ. நான்வெஜ் 74:14 வசனம். தேவரீர் நறுக்கி போட்டு முதலைகளின் தலைகளை நறுக்கி போட்டு அதை வனாந்திரத்து ஜனங்களுக்கு உணவாக கொடுத்தீர். எத்தனை பேருக்கு தெரியும்? முதலைகளின் தலைகள் இஸ்ரேலி ஜனங்களுக்கு உணவாக அளிக்கப்பட்டன. இட் மே பி அவர் ஷார்ட். ஓகே, முதலைகளின் தலைகள் வனாந்தர ஜனங்களுக்கு உணவாக கொடுக்கப்பட்டது. அதனால தான் தீர்க்கதரிசி சொல்லுகிறான், தேவனுடைய வேதத்தை ஆராய்ந்து படித்துப்பார், தேடி வாசித்துப்பார், அவைகளில் ஒன்றும் ஜோடு இல்லாமல் போவது இல்லை. இட் வாஸ் சர்ப்ரைஸ் டு மீ. Oh, there is another food for these people. செங்கடலை வற்றி போக பண்ணினீர், வலு சர்ப்பங்களை மிதித்து போட்டீர், ஆனால் முதலைகளை ஜனங்களுக்கு உணவாக மாற்றின எத்தனை சர்வ வல்லமையுள்ள தேவன் நீ! உம்மை போல யார் என்று உம்முடைய ஜனங்களை போஷித்திட. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்?
தேவனுடைய பாதைகள் வித்தியாசமானவைகள். people don't know. வழி எதுன்னு தெரியாது, ஆனால் செங்கடலின் நடுவில் தான் வழியை வைத்திருந்தார். எது அடைப்பாக காணப்பட்டதோ அதன் நடுவில் தான். வாரங்களாக தேவன் இந்த சங்கீத பகுதிகளில் என்னை நிறுத்தினார். I cannot move to the next portions. அப்பொழுதுதான் ஆண்டவர் இந்த சத்தியங்களை எனக்கு காண்பித்தார். முதலைகளின் தலைகளையும் ஜனங்களுக்கு இரையாக கொடுத்தவர். Then I see some of the videos. மலேசியாவில் தெருக்கல்லையும் வச்சுருக்கான் முதலைகளின் தலையை. ஸோ நம்மெல்லாம் முதலைன்னா ஆணுட்டு போயிடுவோம். ஆனால் மலேசியாவில் ஸ்ட்ரீட் ஃபுட்டே முதலைகள் தான். முதல்ல சூப்பிலேருந்து ஆரம்பித்து முதல்ல கறியிலேருந்து முதல்ல 65 எல்லாமே கிடைக்கிது. அப்படின்னா இது என்னது பேய் திங்கிறதெல்லாம் திங்கிறான்னு பார்த்தா ஆண்டவர் கொடுத்ததே அதான். அவர் நினச்சி எப்படியும் ஆண்டவர் கொடுத்ததே அதான். நல்ல கவனிங்க, கத்த நல்லவர். இப்படி கர்த்தருடைய செயல்களை நான் யோசித்து பார்த்தேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான். பார்த்து கடைசியாக அவன் சொன்ன சில காரியங்கள் 13ஆம் சங்கீதம் 77:13. தேவனே உமது வழி பரிசுத்த தலத்தில் உள்ளது. உமது வழி பரிசுத்த. அவன் கண்டுபிடித்த ஒன்று, தேவனுடைய வழிகள் பரிசுத்தமாக உள்ளது. அது பரிசுத்த தலத்திலே உள்ளது. ஓ காட், யுவர் வேஸ் ஆர் ஹோலி. உம்முடைய வழிகள் பரிசுத்தமானவைகள். போராட்டங்கள் வரலாம், நிந்தைகள் வரலாம், இடுக்கண்கள் வரலாம், சூழ்நிலைகள் வரலாம். ஆனால் நாம் பரிசுத்தமாக நம்மை காத்து கொள்ளும் பொழுது வழிகளை திறப்பதற்கு தேவன் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். அதைத்தான் சங்கீதக்காரன் கடைசியாக கற்றுக்கொண்டான். உம்முடைய வழிகள் பரிசுத்த ஸ்தலத்திலே உள்ளது ஆண்டவரே. 6 நாட்களையும் தேவன் உண்டாக்கினார். 6 நாட்களையும் தன்னுடைய கிரியைகளை செய்தார். சூரியனும் சந்திரனும் உண்டாக்கப்பட்டன, பரப்பனவைகளும் ஊர்வனவைகளும் உண்டாக்கப்பட்டன, சமுத்திரத்தில் உள்ள ஜீவிகள் உண்டாக்கப்பட்டது, பறவைகள் உண்டாக்கப்பட்டன. இவைகள் எல்லாவற்றிலும் தேவன் வேலை செய்தார். 7வது நாளிலோ தேவன் அதை தனக்குரியதாய் மாற்றினார். இதற்கு முன்பாக உள்ளவைகளை பரிசுத்தப்படுத்தினார் என்கிற வார்த்தை இல்லை. ஆனால் 7வது நாளை தேவன் பரிசுத்தப்படுத்தினார். வாசிக்கலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். All the 6 days we run like the world run. உலகம் ஓடுவது போல நாம் இந்த உலகத்தில் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். மற்றவர்கள் வேலைக்கு செய்கிறார்கள், நாமும் வேலைக்கு செல்லுகிறோம். மற்றவர்களும் சம்பாதிக்கும்படியாக செல்கிறார்கள், நாமும் சம்பாதிக்கும்படியாக கடந்து செல்லுகிறோம். We have the same assignment like the world have. That's what last 6 days. முதல் 6 நாட்கள் தேவன் சிருஷ்டித்த சிருஷ்டிப்பிற்குள்ளாக நமது ஜீவியம் ஓடுகிறது. 7வது நாளோ தேவனோடு ஓடுகிறது. அதனால்தான் 7வது நாள் இட்ஸ் a consecrated day. அது பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு நாள். தேவன் அதை ஆசீர்வதித்தார் என்று சொல்வதற்கு முன்பாக அதை பரிசுத்தமாக்கினார். It's a holy day for God. The day with God is the holy day. தேவனோடு இருக்கின்ற நாள் அது பரிசுத்தமான ஒரு நாள். அது தேவன் உண்டாக்கின நாள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாள் உண்டு. But at least one day a week spend for God. தேவனோடு இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். தேவன் அதை ஆசீர்வதிக்கின்ற நாட்கள், தேவன் அதை பரிசுத்தப்படுத்துகின்ற நாட்கள், தேவன் அதை உடன்படிக்கை பண்ணின நாட்கள். முதல் வேதத்திலே முதல் பரிசுத்தமாக்கினார் என்பது இங்கு வருகிறது. ஒரு நாளை அவர் ஆசீர்வதித்து பரிசுத்தமாக்கினார். அது தேவனோடு கூட இருக்கின்ற நாள், தேவனோடு கூட இளைப்பாறுகின்ற ஒரு நாள். அதனால் தான் இந்த சபை கூடி வருதல் மிகவும் முக்கியமானது. நல்ல கவனிங்க. பழைய ஏற்பாடுன்னு சொல்லலாம். அவர் ரோல் மாடல் இஸ் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். நமக்கு ரோல் மாடலாக கொடுக்கப்பட்டிருக்கிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஓய்வு நாள் அவர் என்ன செய்தார்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். லூக்கா 4:16.
தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து எங்க போனாரு? ஓய்வு நாளில் எங்க போனாரு? இயேசு கிறிஸ்து எங்க போனாரு? நல்ல கவனிங்க. அவர் தேவாலயத்திற்கு சென்றார். He called for that, to follow his footsteps. நிறைய பேர் அவருடைய அற்புதங்களை அடையாளங்களை தான் பார்க்கிறோம். Follow his life, அவருடைய வாழ்க்கையை பின்பற்றுங்கள். ஓய்வு நாளில் தேவாலயத்திற்கு சென்றார். பண்டிகை கொண்டாடும்படியாக எருசலேம் தேவாலயத்திற்கு சென்றார். நல்ல கவனிங்க. பழைய ஏற்பாட்டை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக படிச்சிருக்கிறவங்க இதெல்லாம் தெரியாது, அதெல்லாம் என்ன செய்யாது, தெரியாது. அதனால தான் எபிரேயர்ல எழுதிட்டாங்க, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் இருந்தாலும் யாரை பார்த்து தான் போகணும்? இயேசு கிறிஸ்து பார்த்தா. இட் வில் பி சோ ப்ராக்டிக்கல், சோ பிளஸட். அதில் அந்த மித்ஸ்லாம் இருக்காது, மூட பழக்க வழக்கங்கள்லாம் இயேசுவை பின்பற்றினா இருக்காது. இயேசுவை பின்பற்றினா என்ன செய்யாது, இருக்காது. ஓய்வு நாளில் ஒருத்தனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகாமல் இருப்பானா? ஆண்டவர் சொன்னார், கழுதே விழுந்தாலும் தூக்கி விடுன்னு தான் சொன்னார். கழுதையே கிணத்துக்குள்ள விழுந்தாலும் ஓய்வு நாளில் தூக்கி விடுன்னு தான் சொன்னார். அதனால் ஓய்வு நாளில் நன்மை செய்வது தவறல்ல, நன்மை செய்வது தவறல்ல. பிரதர் ஓவர் டைம் போட்டாங்க, டியூட்டிக்கு போயிட்டு தவறல்ல. ஆனால் ஓய்வு நாளில் சினிமா தேட்டரில் போய் இருக்கிறது தான் தப்பு. பரிசேயர்கள் அதை அப்படி தான் மிரட்டிட்டான். ஓய்வு நாளில் ஒன்றுமே செய்யக்கூடாது. ஓய்வு நாளில் ஒன்றுமே. ஆண்டவர் கேட்டார், கழுதை விழுந்துனா தூக்கி விட மாட்டியா கேட்டார். நிறைய நேரம் இல்லை, சீக்கிரம் முடிக்கிறேன், நல்லா கவனிங்க. ஸோ அதனால் இந்த ஓய்வு நாள் கர்த்தருடைய காரியங்களுக்காய் உருவாக்கப்பட்டது. ஓய்வு நாளில் நன்மை செய்வது தவறல்ல. என்னிடத்துல ஒரு சகோதரர் சென்னையில் இருக்கிற கேட்டாங்க, ஐ எம் ஸ்ட்ரகிளிங் ஃபார் எவ்ரிடே எக்ஸ்பென்சஸ். ஒவ்வொரு நாளுடைய செலவுக்காக என்னுடைய வியாபாரத்தில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப டைட் ஷெடியூலில் போகிறேன். பிள்ளைங்க படிப்புக்கும் வீட்டுக்கு வாடகை கொடுக்குறதுக்கும் தான் கரெக்டாக இருக்குது பிரதர். என்னுடைய வியாபாரம் சண்டேயில் தான் கொஞ்சம் நல்லா இருக்குது. சண்டேயில் நாங்கள் வேலை செஞ்சால் தான் என் குடும்பத்தை கொண்டு போக முடியும் அப்படின்னாங்க. அப்போது சில டாக்டரின்ஸ் இருக்குது, ஓய்வு நாளில் நீ கடையை திறக்கக்கூடாது அப்படின்னு கற்றுக் கொடுக்குற சபைகள் இருக்குது. அப்படின்னா ஓய்வு நாளில் நான் வேலைக்கும் போகக்கூடாது, அதை நான் பின்பற்றினேன். அப்படின்னா என் ஊரை காலி பண்ணி போயிட வேண்டியதான். இங்கே இருக்க நிறைய பேர்கிட்ட நீ அப்படி போகக்கூடாது, அது குற்றம்னா என்ன செஞ்சிடணும், ஊரை காலி பண்ணி என்ன செஞ்சிடணும், போயிடணும். நான் அவர்கிட்ட சொன்னேன், ஒன்று ரெண்டையும் யோசிக்கிறீங்க, அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனத்தை கனப்படுத்துறீங்க, அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே நேரத்தில் அவன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். எத்தனை மணிக்கு கடை திறக்கணும்? 9 மணிக்கு. சர்ச்சில் சர்வீஸ் எத்தனை மணிக்கு? 7 மணிக்கு. முதல்ல சர்வீஸ்க்கு போய் கடையை திற. இன்னைக்கு வரைக்கும் நல்லா இருக்காங்க, இன்னைக்கு வரைக்கும் நல்லா இருக்கிறாங்க. நல்லா கவனிங்க. கோ ஃபர்ஸ்ட் ஹானர் த லார்ட். ஆண்டவர்கிட்ட சொல்லு, உன் பலவீனங்களை தேவன் அறிவார். அதனால் அந்த ஓய்வு நாளில் துணிகரம் கொள்வது தான் தவறு, துணிகரம் கொள்வது தான் தவறு. பேசிக் நீட்ஸுக்காக நேரம் ஒதுக்குவது தவறு அல்ல. அப்படி எடுத்துக்கொண்டு தான் பரிசேயர்கள் சை நின்னதுனால சூம்பினை கையை உடைய ஒருவனை இயேசு குணமாக்குகிறார். இப்போ என்ன சொல்கிறான்னு பார்ப்போம், இப்போ என்ன சொல்கிறான்னு நீ பார்ப்போம். நல்ல கவனிங்க. ஸோ தட்ஸ் வை ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் அவர் ரோல் மாடல். ஆகையால் நாட்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார், நாட்களை தேவன் பரிசுத்தப்படுத்துகிறார். ஏன்? இந்த நாளை குறித்து மோசேயின் இடத்துல ஆண்டவர் சொன்னார், எதுக்கு இந்த ஓய்வு நாள்? இந்த ஓய்வு நாளில் தேவன் ஆசீர்வதிக்கிறார், அதை பரிசுத்தமாக்கினார், அதை ஆசீர்வதித்தார். வாசிக்கலாம். யாத்திராகமம் 31ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் என் ஓய்வு நாட்களை நீங்கள் ஆசரிக்க வேண்டும். ஓய்வு நாளில் என்ன நடக்கு? ஓய்வு நாளில் என்ன நடக்கு? இட்ஸ் கான்ஸ்கிரீட்டிங் யூ, உன்னை பரிசுத்தப்படுத்துகிறது. இப்போ புரியுதா நான் எதுக்கு பரிசுத்தத்தை பற்றி பேசுகிறேன்னுட்டு? ஓய்வு நாளுக்கு போனேன் ஆனால் பரிசுத்தமே இல்லைன்னா இட்ஸ் ட்ரெடிஷ்னல். Today God is longing for His holiness. தேவன் பரிசுத்தம் உள்ளவர்களை தேடுகிறார். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். That is the duty of the church. And that's the responsibility of the Sabbath. ஓய்வு நாளினுடைய பொறுப்பு
ஜனங்களை இன்னும் பரிசுத்தமாக்குவது. நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய். That is the only character God demands from the people. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீங்களும் சர்வ வல்லமையுள்ளவர்களாய் இருங்கள் என்று வேதத்தில் சொல்லவே இல்லை. செங்கடலை வழியை திறந்த தேவன் நான், நீங்களும் வழியை திறக்க வேண்டும் என்று தேவன் சொல்லவே இல்லை. ஒன்றை சொன்னார், நான் பரிசுத்தம் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருங்கள். That's the only demand God asks. The holiness of God. ஓய்வு நாள் உன்னை பரிசுத்தப்படுத்தவில்லை என்றால் நாம் கூடி வருவது வீணாயிருக்கும். That's why I'm not interested in crowd. இயேசு கிறிஸ்துவுக்கு 12 சீடர்கள் தான். இயேசு கிறிஸ்து சபையில் 12 பேர் தான். அதில் 1 நாண்டு கொண்டு செத்தது வேதத்தின்படி. பட் 11 they shake the whole world. முழு உலகத்தையும் அசைத்தவர்கள். ஏனென்றால் அவர்கள் பரிசுத்தவான்கள். நல்ல கவனிங்க. அதனால தான் ஆதி திருச்சபையில் சொன்னாங்கல்ல, உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள். ஹோலி பீப்புள், பரிசுத்தமுள்ள ஒரு ஜனம். ஓய்வு நாளில் அதுக்கு தான் சத்தியம் போதிக்கப்படணும். தேவன் பரிசுத்தமுள்ள தேவன், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஷோ மீ another words like this. வேதத்தில் இதே மாதிரி 3 தடவை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லப்பட்ட இன்னொரு கேரக்டர் காமிங்க பார்ப்போம். இல்லையே. ஏனென்றால் பரிசுத்தமே முதன்மைப்படுத்தப்படுகிறது. பரிசுத்த நீர் பரிசுத்த பரிசுத்த நீர் பரிசுத்தரே பரிசுத்த நீர் பரிசுத்த பரிசுத்த நீர் பரிசுத்தரே ஆராதனைக்குரியவரே உம்மை உயர்த்தி ஆராதிப்பேன். ஆராதனைக்குரியவரே உம்மை உயர்த்தி Holy God, பரிசுத்தமுள்ள ஒரு தேவன். 2வது காரியம் வாசிக்கலாம் அந்த வசனத்தை தொடர்ந்து. ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிப்பீர்களாக, அது உங்களுக்கு பரிசுத்தமானது. அதை பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறவன் கொலையுண்ட கடவன். அதிலே வேலை செய்கிற எந்த ஆத்துமாவும் தன் ஜனத்தின் நடுவில் இராதபடிக்கு அர்ப்பண்டு போவான். 6 நாளும் வேலை செய்யலாம், 6 நாளும் வேலை செய்யலாம். 7ஆம் நாளோ வேலை ஒழிந்திருக்கும் ஓய்வு நாள், விழுந்திருக்கும் ஓய்வு நாள். So that's what is the weightage there those days. அந்த நாளில் ஓய்வு நாளுக்கு கொடுக்கப்பட்டது அந்த முக்கியத்துவம் என்ன? ஓய்வு நாளில் அவன் அதை சரியாக ஆசரிக்காவிட்டால் கொல்லப்பட கடவன். கடைசி நாட்களில் சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள், ஏனென்றால் நியாய தீர்ப்பின் நாள் ஒன்று வரும். தன்னுடைய சபையை எடுத்துக்கொள்ளும்படியாக மணவாளன் கிறிஸ்து வருகிறார். அந்த நாட்களிலே நீங்கள் கைவிட்டு விடக்கூடாது என்பதற்காக பேசுகிறேன். நல்ல கவனிங்க. ஆகையால் தேவன் அந்த நாளுக்குரிய அந்த முக்கியத்துவம் எவ்வளவு கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு அந்த முக்கியத்துவம் நம்ம கொடுக்குறோமா? வெயிட்டேஜ் என்ன தெரியுமா? ஓய்வு நாளுக்கு வரலன்னா அவன் கொல்லப்பட கடவன். எஸ், இன்னைக்கு அந்த பயம் இருக்கா நமக்கு? ஓய்வு நாளை குறித்து அந்த பயம் இருக்கா? ஒரு தேவ மனுஷன் எப்படியா சொன்னார், கிருபை கிருபை கிருபைன்னு சொல்லி தேவ பயத்தையே தொலைச்சிட்டான் அப்படின்ட்டு. இன்னைக்கு சபை இழந்து கிடப்பது தேவ பயம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே இல்லை, ஆனால் அதான் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுதலே அதான் ஆரம்பம், அதான் ஆரம்பம். நல்லா கவனிங்க. தெளிவாக சொன்னார், ஓய்வு நாள் ஆசாரிக்காதவன் எவனும் வெளியே தள்ளிடு, கொல்லப்பட கடவன். இன்றைக்கு அது இல்லை. ஆண்டவர் நமக்கு அதுலேருந்து விடுதலை தந்திருக்கார். பட் த வெயிட்டேஜ் இஸ் சேம். ஆண்டவரை கனப்படுத்துகிற நாள், ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்ற ஒரு நாள், தேவனோடு கூட தேவ வார்த்தைகளை கேட்டு நம்மை பரிசுத்தப்படுத்துகின்ற ஒரு நாள். இன்னொரு காரியம் உண்டு, வாசிக்கலாம் 13ஆம் வசனத்தினுடைய உங்கள் 13 பின்பகுதி.
நான் உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் என்பதை நீங்கள் அறியும்படி இது உங்களுக்கு தலைமுறை தோறும் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாய் இருக்கும். What is the sign that you are Christian? Tell me. What is the sign that you are Christian? கிறிஸ்தவன் என்பதற்கு அடையாளம் என்ன? How you will show to the world that you are Christian? கழுத்துல சிலுவை போடுறதுனாலயா? No. On Sunday or Friday you are going to the church. That is a sign. That is a sign. எங்க ஊர் பக்கா இந்து மக்கள் நிறைந்த ஊர். ஆனால் சண்டே எங்களை பார்த்து கேட்பாங்க, இங்கே கோயிலுக்கு போகலையாடா அப்படின்ட்டு. ஏன்னா நாங்கள் அந்த கிழிஞ்ச பைபிள், இன்றைக்கி நிறைய பைபிள் இருக்குது, அன்றைக்கி கிழிஞ்ச பைபிள் தான். அன்பின் செய்தின்னு ஒரு பச்சை கலர் புக்கு இருக்கும், அதில் முதல் பக்கத்தையும் ரெண்டாவது பக்கமும் கிழிஞ்சிரும். அதான் எங்களுக்கு இருந்தது. அதில் சங்கீதமும் புதிய ஏற்பாடும் இருக்கும். ஏன்னா மற்ற ஒன்றும் புரியாது. அன்பின் செய்தியை தெரியாதவன் எவனாட்டு வாசித்தான்னா உங்கள் ஆண்டவர் கொலைகாரன்னு சொல்லிடுவான். இப்போ நம்ம வாசித்தோம்ல, கொலை செய்யப்படாத வந்து தெரியாதவன் வாசித்தான்னா உங்கள் ஆண்டவர் அதை வச்சு தானே வியாக்கியானத்துக்கே வாரான். வாக்குவாதத்துக்கு வாரதே அதை வச்சு தானே வாரான். புரிந்து கொள்ளாமல் தான் என்ன செய்கிறான், வாரான். கொடுமை என்னென்னா கிறிஸ்தவனுக்கும் தெரிய மாட்டேங்கி, கிறிஸ்தவனுக்கும் தெரிய மாட்டேங்கி. அதுக்கு தான் பரிசுத்த நாளில் வசனத்தை பிரசங்கிக்கணும். நல்ல கவனிங்க. அப்போது அங்கே சொல்லுவாங்க, சண்டே ஆகிடுச்சி, வேதக்கார பிள்ளைகள் எங்கே போகுது, வேத கோயிலுக்கு போகுது. இதுதான் லாங்குவேஜ். சர்ச்சின்லாம் எங்களுக்கு தெரியாது அப்போல்லாம். என் சென்னைக்கு வந்தப்பறம் தான் எனக்கு சர்ச்சுங்கிற பேரே தெரியும். நாங்கள் கோயிலுக்கு போகிறோம். நாங்கள் எங்கே போகிறோம், கோயில் போகிறோம். வேதக்கார பிள்ளைகள் எங்கே போகுது, வேத கோயிலுக்கு என்ன செய்யுது, போகுது. அதான் எங்களுக்கு அடையாளம். இன்றைக்கி இந்த ஊரில் போகுதா? நல்லா கவனிங்க. God is looking for the sincere people. The last days, கடைசி நாட்களில் இருக்கிறோம். பரிசுத்தமுள்ள தேவன் பரிசுத்தமாக்கும்படியாக ஆண்டவர் சொன்னார். அதான் அடையாளம். உன் பிள்ளைகளுக்கு, மற்ற பிள்ளைகளுக்கு அடையாளம் என்ன? ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்கும் போது மற்றவர்கள் தெரிந்து கொள்வார்கள், இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். That's a sign. அதான் அடையாளம். இந்த அடையாளம் நிறைய பேர் அடையாளத்துக்கு என்னென்ன இல்லாமல் செய்கிறாங்க. நம்ம ஊரை மாதிரி அடையாளம் யாரும் வைக்க முடியாது. எல்லாருக்கும் சிலை வைக்கிறதுக்கு போராட்டம். வீட்டில் பாத்ரூம் இருக்கோ இல்லையோ 2000 கோடியில் சிலை வச்சு காக்காக்களுக்கும் பறவைகளுக்கும் பாத்ரூம் கட்டி கொடுத்தவர்கள் நான். ஆனால் மக்களுக்குன்னா செய்ய மாட்டான். மக்களுக்குன்னா செய்ய மாட்டான். கேட்டால் அதான் பக்திம்பான். ஆண்டவர் அதை தான் இருட்டாட்டோன்னாரு. அதை தான் என் பேரில் கூட செல வைக்கக்கூடாதுன்னு சொன்னவர் நம்ம ஆண்டவர் தான். என்னுடைய சாயலிலும் எந்த சாயலிலும் வேறொன்று விக்கிரமும் உனக்கு உண்டாகாதிருப்பாதாக. அவ்வளோதான், ஒரே போடு. அது தேவ சாயலாக இருந்தாலும் சரி. இல்லை அங்கே இயேசு கிறிஸ்துவின் சிலை பெருசாக இருக்குது, கேட்டாரா? இந்த மலையில் இல்லை, எல்லா இடங்களிலும் தொழுது கொள்ளும் காலம் வரும். மலையிலே கோயில் கட்டாதுன்னு சொன்னவர் நம்ம ஆண்டவர். நல்ல கவனிங்க. இந்த நாட்கள் முக்கியமாக தேவன் தம்முடையவர்களை தேடுகின்ற நாட்கள். தமக்கு பயப்படுகிற பிள்ளைகளை, உத்தமர்களை தேடி வந்து பரிசுத்தப்படுத்தி தேவன் அதிகாரப்படுத்துகிற நாட்களுக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். What is the sign? இதுதான் அவன் சந்ததிக்கு அடையாளம். நீ கோயிலுக்கு போனால் தானே உன் பிள்ளை கோயிலுக்கு போவோம். அப்படிதானே? What we show. நீங்கள் அதை காமிச்சு கொடுத்துருங்க. ஏதோ ஒரு நாள் டியூட்டி டைம் படி நீங்கள் கோயிலுக்கு வர முடியலனாலும் உங்கள் பிள்ளை கோயிலுக்கு போயிடும். உங்கள் பிள்ளை என்ன செஞ்சிடும், கோயிலுக்கு போயிடும். அப்பா வேலைக்கு போயிருக்காங்க, நான் சர்ச்சுக்கு வந்துடுறேன்னு சொல்லிடும். அது வரணும். அதுதான் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. அதுதான் தேவனுடைய வழிகள். இதுதான் ஆசீர்வாதத்தை தரும். சில பிள்ளைகளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்பா டியூட்டிக்கு போயிட்டா இன்றைக்கி சர்ச்சுக்கு போக வேண்டாம். இங்கே சொல்லலை, வேறு இடத்துல சொல்கிறேன், நீங்கள் வேறு. நல்ல கவனிங்க. வெரி ஹாப்பி. ஏன்னா அதை ஒரு பாரமாக சொல்லியிருக்கோம். தேவனுடைய ஆலயத்திற்கு போவோம் மாறுங்கள் என்று சொன்ன பொழுது மன மகிழ்ச்சியாக இருந்தோம். when we come here there's a joy. தேவனுடைய சந்தோஷம் நம்முடைய இருதயத்தை நிரப்ப வேண்டும். ஆகையால் இந்த நாட்களில்
தேவன் தம்முடையவர்களை தேடுகின்ற இந்த நாட்கள், கடினமான நாட்களிலே தேவனுடைய வழிகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திலே கிரியை செய்கிறார். ஆண்டவர் சொன்னாரு, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரியுங்கள். பரிசுத்தமாய் ஆசரிக்கிறது நன்மை செய்வதற்கு ஓய்வு நாள் ஒரு நாளும் தடை செய்யவில்லை. ஆனால் வீணாக தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களிலே நேரத்தை விரயமாக்கும் பொழுதுதான் அது அங்கே தேவ கோபாக்கினைக்கு உள்ளாக வருகிறது. அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரேலிய ஜனங்கள் முறையிடுகிறார்கள். அவர்களுடைய பெருமூச்சு தேவனுடைய சந்நிதிக்கு வந்து எட்டுகிறது. நாம் ஒருவேளை இன்னைக்கு அடிமைத்தனத்தில் இல்லாவிட்டாலும் நாமும் ஏராளமான காரியங்களை குறித்து பெருமூச்சு விட்டு கொண்டு இருக்கிறோம். ஏதோ ஒரு கடினமான சூழ்நிலையை ஒவ்வொரு நாளும் நாம் கடந்து தான் செல்கிறோம். அப்பொழுது இஸ்ரேல் ஜனத்தை விடுதலையாக்கும்படியாக தேவன் மோசேயை தேடி வருகிறார். மோசே அங்கே வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த பொழுது முட்செடியிலே தேவன் தோன்றுகிறார். முட்செடியிலே தோன்றின தேவன் மோசேயை பெயர் சொல்லி அழைத்தார். எல்லாருக்கும் தெரியும். ஆனால் தேவனை கிட்டி சேர வேண்டும் என்று மோசே வாஞ்சித்த பொழுது something is flaming, ஏதோ ஒரு அக்கினி, ஏதோ ஒரு வெளிச்சம் பிரகாசிக்கின்றது. அதை நான் கிட்டி சேர வேண்டும், இன்னும் தேவனை கிட்டி சேர வேண்டும் என்று மோசே வாஞ்சித்த பொழுது ஆண்டவர் மோசேயின் இடத்துல ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன வாசிக்கலாம்? யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள், இங்கே கிட்டி சேராயாக, இங்கே கிட்டி, don't come near to me. Why? தொடர்ந்து வாசிப்போம். உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழற்றி போடு. ரிமூவ் யுவர் சாண்டல். பாதரட்சி என்ன செய்து கழற்றி போடு. நல்ல கவனிங்க. இது சின்ன சபைகளில் தான் இது வரைக்கும் பின்பற்றுறாங்க. That's why I love the small churches. I told 10 people also I will preach, 5 also I will preach. ஏன்னா மெகா சர்ச்சஸ் they lost this. ஏன்னா செருப்பை வெளியே கலத்தி போட்டுட்டு போனோம்னா வரும்போது ஒன்றும் இருக்காது. செருப்புக்கே தனி அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன செய்யணும், போடணும். சபை எதுக்கு செலவழித்தாலும் அதுக்கெல்லாம் செலவழிக்காது. அப்புறம் திருப்பி கேட்கும், செருப்பை பாதுகாப்பதற்கு ஃபண்டு பார்ட்னர் யாரெல்லாம்னு கேட்கும். எல்லாம் கவனிங்க. ஸ்மால் சபை சர்ச்சஸ், உங்கள் ஊரில் சர்ச்சுக்கு போனீங்கன்னா செருப்பை வெளியே விட்டு போகிறீங்கல்ல, இருக்குல்ல, தட்ஸ் வாட் த மிஷனரி டிட் இட். யூ கோ இன்சைட், 10 family enough for one church, 5 family enough for one church. கிராமங்கள் தோறும் ஆலயங்களை கட்டி தனித்தனி சபைகளாக உருவாக்கினார்கள். இன்றைக்கி நாங்கள் இடித்து கட்டினாலும் மெகா சர்ச்சஸ் தான் கட்டுவோம். செருப்பு எங்கே காலிலே போட்டுக்கிடுவோம். We will give time to sister, don't worry. Get ready. Okay, நல்லா கவனிங்க. That's why கடைசி நாட்களில் ட்ரபுள் வரும் பொழுது, இப்போ கோவிட் வந்துச்சுல்ல, சிறிய சபைகள்லாம் தப்பிச்சிட்டாங்க. மெகா சர்ச்சஸ் தான் பார்கோடு அனுப்புகிறோம், காணிக்க அனுப்பிடுங்க, பார்கோடு அனுப்புகிறோம், காணிக்க அனுப்பிடுங்க. ஏன்னா நீங்கள் அனுப்பலன்னா நாங்கள் கரண்ட் பில் கட்ட முடியாது, நீங்கள் அனுப்பலன்னா நாங்கள் பண்ண முடியாது, நீங்கள் வீட்டில் ஜோ பண்ணி ஆட்டி எங்களுக்கு என்னத்தை அனுப்பிடுங்க. பட் ஸ்மால் சர்ச்சஸ் நல்ல கவனிங்க. We would have been established 100 churches, would have been raised to 100. It's not my word, this is the word of Brother Stanley. அவர் சொன்னார், அவர் பெரிய சபையில் பேசினார், இந்த சபையை இடித்து கட்டுவோன்ட்டு கணக்கு போடாத, இது மாதிரி இன்னும் 4 சபையை உருவாக்குனார். இன்னும் 4 லீடரை என்ன செய்ய உருவாக்கு. ஏன்னா ஏற்கனவே நிறைய சர்ச்சஸை வட இந்தியாவில் இடிச்சிட்டான். நமக்கு 4 சர்ச்சு இருந்துன்னா ஒன்று இடித்தானா இன்னொன்று ஒண்டி கிடலாம். நம்ம இன்னொன்று என்ன செஞ்சுக்கலாம், ஒண்டி கிடலாம். 4 சர்ச்சுக்கு பதில் ஒரு சர்ச்சு கட்டி வச்சு அதுக்குள்ளேயே கூட்டம் போட்டு செருப்பை போட்டுக்கிட்டு உள்ளே போய் நின்னோன்னா அந்த ஒன்றை இடிச்சிட்டா நம்ம எங்கே போவோம்? நம்ம அடையாளம் என்ன செஞ்சிடும், போயிடும். அதனால தான் அடையாளத்தை என்ன செய்ய ஏற்படுத்து. நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது உண்டு, பிரதர் லெட் அஸ் க்ளோஸ் த அப்பாசியா சர்ச். இங்கே க்ளோஸ் பண்ணும்போது எங்கே கூடணும்,
இங்கே க்ளோஸ் பண்ணோம்ல, எங்கே கூடணும்? அங்கே தானே போனோம். நான் அப்பாசியமாக இன்னும் 4 ஆண்டவர் திறந்தாலும் நான் போவேன். இன்னும் 4 ஆண்டவர் திறந்தாலும் 4 பேர் தான் வருவாங்க, போவேன். நினச்சுவேன் போவேன். எல்லாரையும் ஒரே இடத்துல கூட பாபேலின் கோபுரமாக கட்டுறோம். we are constructing the church. எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தினால் கூடி வருகிறீர்களோ அவர்கள் மத்தியில் நான் இருக்கிறேன் என்று சொன்னவருடைய சபையை கட்டுகிறோம். எல்லாம் கவனியா, நான் மூடப்பட்டாலும் உங்கள் வீடுகளிலே கர்த்தரை நீங்கள் ஆராதிப்பீர்கள், ஆனால் அதே உனக்கு சபை. வீடுகள் தோறும் அப்பம் பிட்டார்கள். இயேசுவின் நாமத்தினால் உங்கள் வீட்டில் அப்பத்தையும் பிட்டிங்கன்னா அதான் கம்யூனியன். அதான் கம்யூனியன். கடைசி நாட்கள் அதான் நடக்கும். கடைசி நாட்களில் டினாமினேஷன்லாம் இருக்காது. ஒரே ரத்தம்தான், ஒரே நாமந்தான், ஒரே ஞானஸ்நானம்தான். அத்தனையும் கிறிஸ்துவுக்குள்ளாக, அத்தனையும் கிறிஸ்துவுக்குள்ளாக. அல்ல கவனிங்க, கவனிங்க. ஆண்டவர் சொன்ன நீ கிட்டி சேரக்கூடாது. எதுக்கு? செருப்பை கலத்தி போடு. ஏன்னா நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. That's all. You be holy, then you can come to me. பரிசுத்தமுள்ளவர்களின் பாளையத்திற்குள் உலாவி வருகிற தேவன். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். Why we can't go near to God? இன்னும் தேவனை ஏன் கிட்டி சேர முடியவில்லை? பரிசுத்தத்தின் மேல் வாஞ்சை இல்லை. நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருந்தால் you can come near to me. அதுக்கு பிறகு மோசேட்ட வரலாம். அதுக்கு பிறகுதான் தரிசனம், அதுக்கு பிறகுதான் அழைப்பு. அந்த தரிசனம், அந்த அழைப்பில் தான் முழு தேசத்தின் விடுதலையும் இருந்தது. பரிசுத்தமாக ஆயத்தமா, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன். Thank you Jesus. அவரை போல தேவன் இல்லை. ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்தரே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, இயேசுவே நீரே நீர் மாத்திரமே. He is a holy God. பரிசுத்தமுள்ளவர்களின் பாளையத்திற்கு உலாவி வருகிற தேவன். மீதமுள்ள செய்திகளை அடுத்த வாரத்தில் நான் கேட்போம். சிஸ்டர் requested me, you can come forward sister for testimony. தகப்பனே, என் மகளுக்கு நீர் கொடுத்த விடுதலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அது ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு கூட அவர் வேதனையை கூட்டார். வேதனையை கூட்டாதபடி நீர் கொடுத்த விடுதலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்ப்பகாலம் முழுவதும் கர்த்தர் தாங்கிக் கொள்ளும்படியாக தாயை போல தேற்றுகின்ற தகப்பன் அல்லவோ நீர், தோள்களிலே சுமக்கின்ற தகப்பன் அல்லவோ நீர். நீ தாங்கிக் கொள்ளும்படியாக உடைய கரத்தில் தந்து நாங்கள் செபிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இறங்கினவர், இஸ்ரவேல் ஜனங்களின் பெருமூச்சை கண்டு அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்த தேவன் நம்மையும் விடுவிப்பதற்கு இன்றைக்கு போதுமானவராயிருக்கிறார். அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இன்றைக்கு மாறவில்லை.
இந்த தேவனுடைய சமூகத்தில் எல்லாரும் ஜெபத்தோடு கூட அடிமையான என்னையுமே தேவாதி தேவன் மீட்டார். அடிமையான நம்மையுமே தேவாதி தேவன் மீட்டார். மாபெரும் அடையாளம் செய்திட்ட கர்த்தரை சேவிப்பாயா. மாபெரும் அடையாளம் செய்திட்ட கர்த்தரை சேவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ வென்றாய். எல்லாம் விசுவாசத்தோட பாடுறோம். நானும் என் வீட்டாரும் நானும் என் குடும்பமும் கர்த்தரையே நீயும் சேவிப்பாயா. நீயும் சேவிப்பாயா. நன்மையான ஈவோகளை தேவன் தந்தார். கர்ப்பத்தின் கன்னிகளை தேவன் தந்தார். நன்மையானவைகள் அத்தனையும் தேவன் தந்தார். ஈவோகளை தேவாதி தேவன் தந்தார். கீழ்ப்படிந்து அவர் சத்தம் கேட்டு சாட்சியாய் ஜீவிப்பார். Thank you Lord. நீர் எழுப்பின சாட்சிகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே. கீழ்ப்படிந்து அவர் சத்தம் கேட்டு சாட்சியாய் ஜீவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ வென்றால் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா. நீயும் சேவிப்பாயா. நீயும் அடிமையான நம்மையுமே தேவாதி தேவன் மீட்டார். அடிமையான நம்மையுமே தேவாதி தேவன் மீட்டார். அடிமையான நம்மையுமே தேவாதி தேவன் மீட்டார். மாபெரும் அடையாளம் செய்திட்ட கர்த்தரை எல்லாம் இருதய நாளத்திலிருந்து மாபெரும் அடையாளங்கள் செய்த கர்த்தர் அவரை சேவிப்பாயா. அவரை சேவிப்பாய். எல்லா கரங்களை உயர்த்தி நானும் என் வீட்டாருமோ வென்றால் நானும் என் வீட்டார். As for me, my family. ஒருவர் கூட விட்டுவிடக் கூடாது. வாலிபர்கள் சிறுவர்கள் மூப்பர்கள் எல்லார் மேலும் ஆவியானவர் ஊற்றப்படும்படியாய் நீயும் சேவிப்பாயா. நீயும் சேவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே. Thank you Lord. அர்ப்பணிக்கலாம் எங்களை நடத்து. நீயும் சேவிப்பாயா. கரங்களை உயர்த்தி நானும் என் வீட்டாருமோ வென்றால் இயேசுவையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா. நீயும் சேவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ வென்றால் உம்மையே சேவிப்போம். குடும்பத்தில் செய்த அத்தனை நன்மைகளுக்காக இன்றைக்கு நீர் எழுப்பின அத்தனை சாட்சிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சமாதானமும் இந்த சந்தோஷமும் கிறிஸ்துவை பற்றின விசுவாசமும் கர்த்தர் வரும் வரைக்கும் குடும்பம் குடும்பமாய் தலைமுறை தலைமுறையாய் அடையாளங்களாக காத்துக்கொள்ள தேவன் ஒவ்வொருவரோடும் கிரியை செய்யும், வழி நடத்தும். கரத்தில் தந்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே.